வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகாவின் முன்மொழிவை உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்ததாக கூறும் முற்றிலும் தவறான தகவல்களை பரப்புவதற்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வியாழக்கிழமை கண்டனம் தெரிவித்தார். அத்தகைய ஒப்புதல் எதுவும் வழங்கப்படவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் மத்திய நீர் ஆணையம் ஆகியவற்றிடம் தமிழ்நாடு தனது ஆட்சேபனைகளை முன்வைக்க முடியும் என்று மட்டுமே உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை கேட்காமல் அணை குறித்து எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் திராவிட மாதிரியை பின்பற்றும் தற்போதைய தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளாக மேகதாது திட்டத்தை வெற்றிகரமாக நிறுத்தியுள்ளது என்று துரைமுருகன் வலியுறுத்தினார். காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்க CWMA மற்றும் CWC முன் மாநிலம் தனது வழக்கை தொடர்ந்து உறுதியாக முன்வைக்கும். கர்நாடகா 2018ஆம் ஆண்டில் மேகதாதுவில் 67 TMC கொள்ளளவு கொண்ட அணைக்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரித்து இடம் சமர்ப்பித்ததை அவர் நினைவு கூர்ந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக அரசு உடனடியாக இந்த திட்டத்தை எதிர்க்க உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. 2020ஆம் ஆண்டு மீண்டும் கர்நாடகா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஆய்வை நடத்த மத்திய சுற்றுச்சூழல், வன மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்திடம் குறிப்பு விதிமுறைகளை கோரியபோது தமிழ்நாடு உச்ச நீதிமன்றத்தை அணுகி அந்த செயல்முறையை நிறுத்துவதில் வெற்றி பெற்றது. கர்நாடகா தனது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியபோது மார்ச் 21, 2022 அன்று தமிழ்நாடு ஒருமனதாக சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது என்பதை துரைமுருகன் மேலும் எடுத்துரைத்தார். அதைத் தொடர்ந்து மார்ச் 31 மற்றும் மே 26, 2022 அன்று பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்புகளின் போது அணைக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டாம் என்று முதல்வர் மையத்தை வலியுறுத்தினார். கர்நாடகாவின் திட்டத்தை ஆணையம் ஆராயலாம் என்ற மத்திய அரசின் பார்வையின் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை பின்னர் CWMA கூட்ட நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டாலும் தமிழ்நாடு மீண்டும் ஜூன் 2022இல் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் DPR ஒருபோதும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் இருப்பதை அரசு உறுதி செய்தது. இறுதியில் பிப்ரவரி 9, 2024 அன்று CWMA கர்நாடகாவின் திட்டத்தை திருப்பி அனுப்பியது. இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க வெற்றி என்று அவர் விவரித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.